பஹல்காம் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பயங்கரவாதியையும் கண்டுபிடித்து கற்பனைக்கு எட்டாத வகையில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்தார். பீகார் மாநிலம் மதுபானியில் தேசிய பஞ்சாயத் ராஜ் தினத்தையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசும் முன்பாக பஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இதன்படி அனைவரும் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கார்கில் முதல் கன்னியாகுமரி வரையில் வேதனையும் கோபமும் பரவியிருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் ஆன்மா மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், 140 கோடி இந்தியர்களும் தீவிரவாதத்தை வேரறுப்பார்கள் என்றார். From the soil of Bihar, I say to the whole world, India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them to the ends of the earth. India's spirit will never be broken by terrorism. Terrorism will not go unpunished. நிகழ்ச்சியில் 1170 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் 5030 கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்டங்களை தொடங்கி வைத்தார். மொத்தம் 13500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் 4 புதிய ரயில்களின் சேவையையும் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார்.